அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பார்த்தேந்து சூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ரிட்டையர்மெண்ட் ஆகிற வருஷத்தில் வரக்கூடிய ஒரு தீபாவளியில் உட்கார்ந்துருக்கார். வீட்டில் இருக்கார். மதியம் ஒரு 1 மணி போல் போய் வாசலை போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த தீபாவளிகளை கொஞ்சம் யோசித்து பார்க்குறார். நார்மலாக இந்த போலீஸில் ஒரு பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்குது. தீபாவளி, நியூ இயர் இதெல்லாம் வந்துன்னா பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போயிட்டு எல்லோரும் வந்து ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து, ஸ்வீட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கண்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சொல்லப்படாத ஒரு நடைமுறை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ கிஃப்ட் வந்து நிறைஞ்சிருக்கும். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போக கூட அவ்வளோ ஸ்வீட்ஸு, அவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டில் இருக்குமா. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவரை யாருமே வந்து பார்க்கல. அவருக்கு ரொம்ப அப்படியே வருத்தமாக இருக்குது. அப்போ அவர் அந்த தீபாவளி மலர் இருக்கும் இல்லையா, ஒரு டைம் அந்த தீபாவளி மலரை அவர் யதார்த்தமாக பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த தீபாவளி மலரில் ஒரு கதை இருக்குது. அதாவது ஒரு கழுதை மேலே ஒரு சாமி சிலையை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஊரில் இன்னும் ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வழியில் வர்றவங்களாம் வந்து எல்லாரும் அந்த சாமி சிலையை பார்த்து வணங்கி எல்லாரும் கும்பிடுறாங்க. அப்போ இந்த கழுதை என்ன நினச்சிக்கிச்சா, பரவாயில்ல நம்மளை தான் வந்து எல்லாரும் வந்து வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணவம் அதுக்கு வந்து போச்சு. அப்படி இருக்குது. அந்த சாமி சிலை இன்னொரு ஊரில் போய் இறக்கிட்டு திருப்பி வர்றப்ப யாருமே அந்த கழுதையை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக போயிடுது. என்னடா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கழுதை நினச்சிதான், நம்ம மேலே உட்கார வைக்கப்பட்ட அந்த சாமி சிலைக்கு தான் எல்லாரும் மரியாதை செலுத்தினாங்களே ஒழிய நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை அவர் அந்த நேரத்தில் படிக்கிறாரு. அதை அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த தீபாவளிக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள தீபாவளிக்கும் கம்பேர் பண்ணிக்கிறாரு. தனக்கு மேலே சுமத்தப்பட்ட ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தினால தான் இவ்வளோ பேர் நம்மளை வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. நம்ம அந்த அதிகாரம் சட்டுன்னு இறக்கி வைக்கப்பட்டதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஆக நாம் இவ்வளோ நாளாக ஒரு கழுதையை போல தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. தன்னோட மனைவிகிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஒரு கழுதையாகவே இவ்வளோ நாளாக வாழ்ந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 25 வருஷமாக உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இதை தான் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், இன்றைக்கி தான் உனக்கு புரியுதா நீ கழுதைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.